பிரைஸ் தி லார்ட். இன்று வேதம் வாசித்தீர்களா? வாசிப்போம் பாருங்கள். ஆகிய 8 காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி 1 Peter 5:6 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் ராஜாவாக சவுலையும் அபிஷேகம் பண்ணினார், தாவீதையும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். சவுலை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி அரியணையிலே அமரச் செய்தார். அவனோ கர்த்தருடைய கரத்துக்குள் அடங்கியிராமல் போனபடியினாலே தன் மேன்மை இழந்து போனான் என்று பார்க்கிறோம். தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருந்தும் அவனை சிங்காசனத்தில் அமர பண்ணுகிறதுக்கு காலங்கள் கடந்து போனது. ஆனாலும் தாவீது கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருந்தபடியினாலே ஏற்ற காலத்திலே கர்த்தர் தாவீதை சிங்காசனத்தில் உயர பண்ணினார். இன்றைக்கும் தாவீதுடைய மேன்மை இன்றைக்கு நமக்குள் பேசப்படுகிறதும் அது என்றும் அழியாததுமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் விசுவாசிகளாக இருக்கலாம் அல்லது ஊழியர்களாய் நாம் இருக்கலாம். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பில் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும்படி தேவன் விரும்புகிறபடினாலே அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்போம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது உழைத்தின் பாதியாக இருந்தாலும் கர்த்தர் நம்மிலே மகிமைப்படுவார், நம்மை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். ஆமென்.